அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான மோதலில் ஈரான் அண்மைய சில நாட்களாக நடத்தி வரும் தாக்குதல்கள் மிகப்பெரிய உயிரிழப்பையும் பேரழிவையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே தற்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலும் இன்றைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் அமெரிக்க அரசின் உருமறைப்பு தொடர்பிலும் ஈரான் தாக்குதலின் தீவிரத்தையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது. கேர்முஸ் ஜலச்சந்தியில் மீண்டும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அமெரிக்க ஆதரவுடன் சென்ற கப்பல்கள் தீப்பற்றி எரிகின்றன. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஜூலை 18ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ஒரு மிக கடுமையான தாக்குதலை நடத்துகின்றார்கள். இந்த தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்டு விட்டன. அமெரிக்காவின் மிகப்பெரிய அளவிலான விமானங்கள் அளிக்கப்பட்டன என்ற தகவலை உடனடியாக IRGC வெளியிட்டார்கள். ஆனால் அமெரிக்கா எப்போதும் போல அவ்வாறு எந்த சம்பவமும் நடைபெறவில்லை, ஒரு 2 படை வீரர்கள் உயிரிழந்தார்கள் என்று செய்திகளை மூடி மறைத்திருந்தார்கள். ஆனால் இன்று பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 4 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் ஒரு அமெரிக்க இராணுவத்தினர் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டது. அவருடைய உடலம் சிதறுண்ட நிலையில் இன்று உருத்தெரியாமல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இறந்து போன நபர் இன்னார்தான் இவர்தான் என்று கூற முடியாத அளவுக்கு சடலம் தாக்குதலில் சிதறி போயிருக்கின்றது, துண்டு துண்டாக போயிருக்கின்றது. இதன் காரணமாக அவருடைய உடல் பாகங்கள் மீட்கப்பட்டாலும் அந்த வீரர் என்று உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் தீவிரமாக இருந்துள்ளதை அமெரிக்கா தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். மிக்க சக்தி வாய்ந்த குண்டுகளை, ஏவுகணைகளை இந்த தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது தெளிவாக இருக்கின்றது. அதேபோல அமெரிக்க இராணுவத்தினரின் உயிரிழப்பு தொடர்பில் ஜோர்டான் தாக்குதலில் அமெரிக்க அரசும் அமெரிக்க இராணுவ தலைமையகமும் கூறிய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகளவான உயிரிழப்புகள் அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை இன்றைய தினம் நியூயார்க் டைம்ஸ் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஈரான் IRGC விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் ஜோர்டான் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்தி இருக்கு. ஏனெனில் ஜோர்டான் அரசு அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, சியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட அங்குள்ள மக்கள் அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க படைகளின் இருப்பையும் விரும்பவில்லை என்பதை பல தடவை வலியுறுத்தி இருந்தோம். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொளியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். யோர்டான் அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது, ஈரானின் ஏவுகணைகள் சீறி பாய்ந்து செல்கின்ற பொழுது ஒரு நபர் வீடியோ எடுத்தபடியே தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட போகின்றது, ஈரான் ஏவுகணைகள் அந்த தளத்தை நோக்கி செல்கின்றன என்று அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி இருந்த விடயம் குறிப்பாக ஈரான் தாக்குதல் தொடர்பாகவும் அமெரிக்காவின் எதிர்ப்பு குறித்தும் அங்கிருக்கும் மக்கள் எவ்வாறு நினைக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தது. இன்று IRGCயினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் ஜோர்டான் மக்கள் வழங்கிய துல்லியமான தகவல்கள் மற்றும் இருப்பிடங்களின் அடிப்படையிலேயே நாங்கள் தாக்குதல் நடத்தியதில் இந்த தாக்குதல் வெற்றிகரமான ஒன்றாக அமைந்துவிட்டது என்று IRGCயும் உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார்கள். இவ்வளவுதான் சேட்டலைட் புகைப்படங்கள், செய்மதி புகைப்படங்கள் ஊடாக துல்லியமான உளவு தகவல்களை எடுத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்கள், ஏனெனில் இராணுவ தளத்திற்கு அருகாமையில் கூட இருப்பார்கள், இராணுவ தளம் இருக்கக்கூடிய பகுதியினூடாக பயணிப்பார்கள். எனவே அவர்களுக்கு துல்லியமான இலக்குகள், யாரெல்லாம் அங்கே இருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட இராணுவ வாகனங்கள் உள்ளே சென்று வருகின்றன என்பதையெல்லாம் அறிந்திருப்பார்கள். எனவே ஜோர்டான் மக்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்து விட்டதாக அவர்கள் அறிவித்திருப்பது யோர்டான் அரசுக்கு சற்று கிளி ஏற்படுத்தி இருக்கும். ஏனெனில் அவர்கள் அமெரிக்க அடிமைகளாக இருந்து கொண்டு அங்கிருக்கும் மக்கள் எந்த ஒரு போராட்டங்களும் செய்யாமல், போராட்டங்கள் செய்தாலும் இரும்பு கருத்து கொண்டு ஒடுக்கி இஸ்ரேலுக்கு எதிராக சில கருத்துக்களை கூறுவது போல கருத்துக்களை கூறினாலும் மறுபுறத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் சேவைகளையும் அனுப்பி கொண்டு இஸ்ரேலுடன் உறவாடி கொண்டு வெளிப்பகட்டுக்கு பாலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கின்றோம், இஸ்ரேலை கண்டிக்கின்றோம் என்று ஜோர்டானுடைய மன்னர் விமானங்களில் பறந்தும்
தானே தன்னை இராணுவ சீருடை அணிந்து கொண்டும் பெரிய படங்கள் காட்டுவார் அப்துல்லா. ஆனால் ஈரான் எல்லா விடயத்தையும் தற்போது அறிந்து விட்டார்கள். இவர்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு போல பேசுவதும், ஈரான் எங்கள் சகோதரர்கள் என்று கூறுவதும், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறுவதெல்லாம் எவ்வாறான பொய்கள் என்பதை ஈரானும் உணர்ந்து விட்டார்கள். அதனால் தான் மிகப்பெரிய தாக்குதல் மக்கள் காட்டி கொடுத்து இந்த துல்லிய தகவல்கள் மூலம் நடத்தப்பட்டுள்ளமை எதிர்காலத்தில் இந்த ஆட்சிகளுக்கு எதிராக, அரபு மன்னர்களுக்கு எதிராக, அமெரிக்க அடிமைகளுக்கு எதிராக அந்த நாட்டு மக்களே கிளர்ந்தெழக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு எழுந்திருக்கலாம். ஜோர்டானை தொடர்ந்து ஈராக்கிலும் மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள். அதில் குறிப்பாக ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய ட்ரோன்களை வெடிக்காத நிலையில் இருந்த ட்ரோன்களை வெடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க இராணுவத்தின் இன்னொரு இராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதில் 3 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்களே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகல் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை நோக்கி மட்டுமல்ல, ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு அருகாமையிலும் இன்று ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 5 ட்ரோன்கள் தூதரக வளாகத்தை நோக்கி வந்ததாகவும், வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக அவற்றை தாங்கள் இடைமறித்து அளித்து விட்டோம் என்று அமெரிக்க இராணுவம் கூறுகின்றது. ஆனால் உண்மையில் அவர்கள் இடைமறித்து அளித்தார்களா, அதனால் சேத விவரங்கள் ஏற்பட்டதா என்று சுயாதீனமாக எந்த ஒரு தகவலையும் அறிய முடியவில்லை. குவைத், பஹ்ரைன், ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈராக் மீதும் தற்போது தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருப்பது பரந்த அளவிலான ஒரு பிராந்திய மோதல் குறித்து மிகப்பெரிய அச்சத்தை தற்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏனெனில் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகள் ஈரானை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கின்றது. ஈரானின் உட்கட்டுமானங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானை வெகுண்டொல வைத்திருக்கின்றது. ஈரானின் எந்த ஒப்பந்தமும் கிடையாது, தாக்குதல் தான், போர்க்களத்தில் தான் இதற்கு தீர்வு என்று சொல்லும் அளவுக்கு பதிலடியை பலமாக கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதல் குறித்து இன்னும் இன்று ஒரு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் C-130 என்று சொல்லக்கூடிய ரான்ஸ்போர்ட் இராணுவ ஆயுத தளபாடங்களை பெருமளவில் கொண்டு செல்லக்கூடிய C-130 ரான்ஸ்போர்ட் விமானம் மற்றும் C-1 கட்டுப்பாட்டு விமானம் ஆகியவையும் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதுடன் அமெரிக்க இராணுவத்தினுடைய தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் கூட இந்த தாக்குதலில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவின் மிக பிரமாண்டமான விமானங்கள் அமெரிக்க விமானப்படை தளத்தில் வைத்தே சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய இழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இன்றைய தினம் கார்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்க கடற்படையினுடைய பாதுகாப்புடன் சென்ற 2 கப்பல்கள் மீது துல்லியமான தாக்குதலை IRGC நடத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள், கார்முஸ் நீரிணையில் ஈரான் கூறிய வழித்தடத்தை விட அமெரிக்கா அமைக்க முற்படும் ஓமான் வழியான கார்முஸ் வழித்தடத்தில் யாராவது சென்றால் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய கோரிக்கையை மீறி, உத்தரவை மீறி சென்ற கப்பல்கள் தாக்கப்பட்டன. அதில் ஒரு கப்பல் பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகளை கடல் கண்காணிப்பு மையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்த ஈரான் ஊடகங்கள் இந்த ஈரான் IRN தேசிய செய்தி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், கடந்த 48 மணி நேரத்திற்கு குறைவான நேரத்தில் அமெரிக்காவின் 4 MQ-9 ஆளில்லா உளவு விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம். அதேபோல் லுகாஷ் விமானம் என்று சொல்லக்கூடிய அதிநவீன பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவின் உளவு விமானமும் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் கப்பல்கள் வெளியேறி இருக்கின்ற காரணத்தினால் போர் விமானங்களின் நீண்டகால செயற்பாடுகள் சாத்தியமற்றதாகி ஆளில்லா விமானங்களை பெருமளவில் இவர்கள் ஈரான் நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த விமானங்களை குருவி சுடுவதைப் போல ஈரான் சுட்டு தள்ளியிருக்கின்றார்கள். வேறு 48 மணி நேரத்தில் 4 MQ-9 ட்ரீப்பர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு வார கால பகுதிக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்ட MQ-9 ட்ரீப்பர்களின் எண்ணிக்கை 10ஐ கடந்துவிடும் என்ற செய்தியையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. விமானங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன, தளங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களும் அடுத்தடுத்து ஈரான் சுட்டு வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அழிவையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.
என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று அமெரிக்கர்களே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இழப்பை ட்ரம்பினுடைய நிர்வாகமும் பென்டகனும் குறைத்து காட்டுகின்றார்களா? மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரும் செய்திகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கின்றன. ஈரான் மீது இவர்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் சேதங்கள் இருந்தாலும் கூட ஈரான் இவர்களுடைய தளங்கள் மீது நடத்திய தாக்குதல்கள் பாரிய பேரழிவை ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் இன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது குறித்து விளக்கமான ஒரு அறிவிப்பை பென்டகன் வெளியிட வேண்டும் என்று பீட்டர் கெக்சாத்திற்கும் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா தனது 9வது கட்ட தாக்குதலை ஈரானின் பந்தரபாஸ் துறைமுகம், குஷம் தீவு மற்றும் குஜஸ்தான் மாகாணத்தில் உள்ள டார்கோ அணுமின் நிலைய பகுதி என்பவற்றை குறிவைத்து நடத்தியிருக்கின்றார்கள். நேற்று நடான்ஸ் அணு உலையை அருகாமையிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை அணு உலைகள் தாக்கப்பட்டால் அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டு ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமுமே சுடுகாடாக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட ஈரானின் அணுமின் நிலைய பகுதியை குறிவைத்து அமெரிக்கா தாக்கி இருக்கின்றார்கள். இதற்கு ஈரான் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல கார்க் தீவை ஆக்கிரமிக்கும் திட்டம் குறித்து அமெரிக்காவினர் சாடை மாடியாக செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் கார்க் தீவை கைப்பற்றுவதற்கு தாங்கள் படைகளை அனுப்புவோம் என்று அமெரிக்க ட்ரம்ப் இதற்கு முன்பு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கார்க் தீவு விவகாரம் தொடர்பாக இன்று ஈரான் வெளியுறவுத்துறை செயலாளரிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட போது, கார்க் தீவில் உள்ள பல எங்களுடைய ஈரான் இராணுவ வீரர்கள் அமெரிக்க வீரர்களை இறுதியாக சந்திப்பதற்காக நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். கார்க் தீவிலும் கார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியும் அமெரிக்கர்களுக்கு சவக்கிடங்கை வெட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். முடிந்தால் கார்க் தீவிற்கு வந்து பாருங்கள். ஈரான் படைகள் அதற்கு என்ன பதில் என்பதை போர்க்களத்தில் கொடுப்பார்கள் என்று ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கின்றார். போர்க்களத்தில் நிலைமைகள் இவ்வாறு இருக்க, ஸ்டேலின் இனப்படுகொலையை வெளிப்படையாக ஆதரித்து ஸ்டேலுடனான உறவுகளை முதல் தடவையாக துண்டித்த நாடு, பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தை அங்கீகரித்து சுதந்திர பலஸ்தீனத்தை அமெரிக்காவின் அழுத்தங்களை மீறி அங்கீகரித்த நாடு, ஈரான் மீதான தாக்குதல் முற்றுமுழுதாக தவறு என்று கூறி ஈரான் தாக்குதலை கண்டித்து தங்களுடைய வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ கடலையோ அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன நாடு ஸ்பெயின் வெற்றி கிண்ணத்தை சூடியிருக்கின்றார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதிலும் இந்த வெற்றிக்கு பின்னர் அவர்கள் அமெரிக்க நகரங்களில் ப்ரீ பலஸ்தீன் என்ற கோஷங்களோடு வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதுதான் மேலதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே கால்பந்தில் மட்டுமல்ல, மனிதநேயத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதிலும் சிறந்தவர்கள் என்பதை நிரூபித்திருக்கக்கூடியவர்கள் கால்பந்து போட்டியில் மகுடம் சூடியிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. இவர்களுடைய வெற்றி கொண்டாட்டம் காசாவிலும் கொண்டாடப்பட்டிருக்கின்றது அங்குள்ள மக்களால். ஈரானிலும் இந்த வெற்றி கொண்டாடப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஈரானினுடைய புதிய முஜ்தபா கமேனி தலைமையிலான அரசு ஸ்பெயின் தேசத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிற்கக்கூடிய ஸ்பெயின் வெற்றி வாகை சூடியிருப்பதற்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.